Let's turn to Matthew chapter 26. மத்தேயு 26ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். We see here the Lord, when he instituted this breaking of bread, he did only with his disciples. இங்கே அப்பம் பிட்குதலை ஒரு பிரமாணமாக ஒரு நியமமாக புதிய உடன்படிக்கை சபைக்கு அவர் ஏற்படுத்தின பொழுது சீஷர்களோடு தான் அதை செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். Verse 20, when evening came, Jesus was reclining at the table with the 12 disciples. Verse 20. 20வது வசனம், சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்தி இருந்தார். There were many people, but he was taking part only with the disciples. அங்கே अनेகர் இருந்தார்கள், ஆனால் தம்முடைய சீஷர்களோடு மாத்திரமே. There were other people who followed him. அவரை பின்பற்றின மற்ற ஜனங்களும் இருந்தார்கள், ஆனால் இயேசு இந்த 12 சீஷரோடு மாத்திரமே பந்தி இருந்தார். And the Lord said in verse 21, 21வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், truly I say to you that one of you will betray me. உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். To that small group, அந்த சிறிய குழுவினரை பார்த்து சொன்னார், one of you will betray me. உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். And we know what was the attitude of the 12 disciples at that time. அந்த சமயத்திலே அந்த 12 சீஷர்களுடைய மனப்பான்மை எப்படி இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Everyone used the same word. எல்லாருமே ஒரே வார்த்தையை பயன்படுத்தினார்கள். Everyone used the word, surely not I, Lord. நானோ என்று கேட்டார்கள். And we read in 25, even Judas, he asked the same question. 25ஆம் வசனத்திலே யூதாசும் அவரை நோக்கி, ரபி நானோ என்றான். We can be following the same doctrine. நாம் எல்லாருமே ஒரே உபதேசத்தை பின்பற்றுகிறவர்களாக இருக்க முடியும். We can be using the same language. ஒரே விதமான பாஷையை நாம் பயன்படுத்துகிறவர்களாக இருக்க முடியும். But there was a line drawn on that day. அந்த நாளிலே ஒரு கோடு போடப்பட்டது. Between two attitudes. இரண்டு மனப்பான்மைகளுக்கு நடுவே பிரிக்கிறதான ஒரு கோடு. Judas said, am I Lord? யூதாசும் கேட்டான், ரபி நானோ? Am I Rabbi? ரபி நானோ? And disciples asked the same question. சீஷர்களும் அதே கேள்வியை கேட்டார்கள். But you know what is the difference? அங்கே இருக்கிறதான அந்த வித்தியாசம் என்ன தெரியுமா? It says in verse 22, 22ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, being deeply grieved. அவர்கள் மிகவும் துக்கமடைந்து. That was not in the hearts of all the 12, we know that. அந்த மிகுந்த துக்கம் அந்த 12 சீஷர்கள் எல்லாரிடத்திலுமே இல்லை. Am I going to hurt the Lord? நானா ஆண்டவரை இப்படி நான் காயப்படுத்த போகிறேன், காட்டி கொடுக்க போகிறேன்? Am I going to stab him at the back? நான் ஆண்டவருடைய முதுகிலே நான் குத்த போகிறேனா? There was such a grief in 11 disciples. அப்படிப்பட்ட மிகுந்த துயரம் அந்த 11 சீஷர்களிடத்திலே காணப்பட்டது. But the other disciple Judas, he did not have that grief. ஆனால் அந்த மற்ற சீஷன் யூதாஸ், அவனிடத்திலே அந்த துக்கம் இல்லை. But he acted. ஆனால் அவன் நடித்தான். There was hypocrisy in him. அவனிடத்திலே மாய்மாலம் காணப்பட்டது. That is the two groups. அதுதான் அந்த இரண்டு குழுக்கள். Let us examine ourselves, brothers and நம்மை நாமே sisters. ஆராய்ந்து பார்ப்போம் சகோதர சகோதரிகளே. Do we have such a grief? அப்படிப்பட்ட துக்கம் நம்மிடத்தில் இருக்கிறதா? Do we realize that it is my sin that held the Lord on the cross? என்னுடைய பாவம்தான் ஆண்டவரை சிலுவையிலே தொங்க வைத்தது என்ற உணர்வு நமக்கு இருக்கிறதா? Will I grieve the Lord? Will I hurt the Lord? ஆண்டவரை நான் துக்கப்படுத்தி நான் அவரை காயப்படுத்துவேனா? If we have that grief in your heart, அப்படிப்பட்ட துக்கம் உங்களுடைய இருதயத்தில் இருக்குமானால், you might have failed last week. கடந்த வாரத்திலே கூட நீங்கள் தோல்வியுற்றிருந்திருக்கலாம். Or even in the morning. இந்த காலை வேளையிலேயும் கூட நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்திலே தோற்று போயிருக்கலாம். You are angry with your partner. உங்களுடைய மனைவியிடத்திலேயோ கணவனிடத்திலேயோ கோபம் அடைந்திருக்கலாம். But do you have that grief
ஆனால் உங்களிடத்தில் இந்த துக்கம் இருக்கிறதா? Lord, I grieved you. ஆண்டவரே, நான் இந்த விஷயத்தின் மூலமாக உம்மை நான் துக்கப்படுத்தி விட்டேன். Judas did not have that. யூதாசுக்கு அந்த துக்கம் இல்லை. He presumptuously, took part in the breaking of bread. அந்த அப்பம் விடுதலிலே துணிகரமாய் யூதாஸ் பங்கு பெற்றான். Yeah, when there is sin. அங்கே பாவம் இருக்கும். When there is sin. பாவம் இருக்கும் பொழுது. And if I don't have any grief. அதை குறித்து எனக்கு எந்த துக்கமும் இல்லாது இருக்குமானால். But presumptuously come and take part in the breaking of bread. ஆனால் துணிகரமாய் நான் வந்து அப்பம் விடுதலிலே நான் பங்கு பெறுவேன். ஆனால் any unconfessed sin. அறிக்கையிடப்படாத எந்த ஒரு பாவம் இருக்குமானால். I'm not talking about sins which you have confessed and get cleansed by the blood of the lamb. அறிக்கை செய்து ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பாவங்களை குறித்து நான் சொல்லவில்லை. But those, if you don't have the grief or confessed it. உங்களிடத்திலே பாவத்தை குறித்த துக்கமோ அல்லது பாவத்தை அறிக்கை பண்ணாமல் இருக்கிற காரியமோ இருக்குமானால். If I do that, நான் அப்படி அதை செய்வேனானால். I despise the table. நான் கர்த்தருடைய பந்தியை அற்பமாய் எண்ணுகிறேன். Judas was much agitated in his heart. யூதாஸ் தன்னுடைய இருதயத்திலே மிகவும் அவன் சலனமடைந்தவனாய் இருந்தான். Because the Lord, gave him a mild, very, very mild rebuke. ஏனென்றால் ஆண்டவர் அவனிடத்திலே ஒரு மிக மிக மென்மையான ஒரு கடிந்து கொள்ளுதலை கொடுத்திருந்தார். Why do you bother that woman? Leave her. அந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு செய்கிறாய்? அவளை விட்டுவிடு என்று தான் சொன்னார். But he got offended. ஆனால் அவன் அதை குறித்து மனம் புண்பட்டவனானான். That's what we read in verse 14. அதைத்தான் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Judas went to the chief priest to betray him. பன்னிருவருவனாய் யூதாஸ் கொரித்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போனான். He despised the table. அந்த பந்தியை அற்பமாய் எண்ணினான். What was his attitude? அவனுடைய மனப்பான்மை என்ன தெரியுமா? We say in Tamil, என்ன சாதிச்சிட்டார் இவரு? What has he accomplished? என்ன இதை செய்வதன் மூலமாக சாதித்து விட்டார் என்று சொல்லுகிற மனப்பான்மை. இவர் உயிரை கொடுத்தா நான் பாவம் செய்யாமல் இருக்கணுமா? If he has given his life, should I flee away from sin? அவர் உயிரை கொடுத்தா நான் பாவம் செய்யாமல் இருக்கணுமா என்கிற அந்த ஒரு மனப்பான்மை. Yeah, with that attitude he was sitting there. அந்த மனப்பான்மையோடு யூதாஸ் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தான். It was the last chance for Judas. அது யூதாஸுக்கான ஒரு கடைசி தருணமாக இருந்தது. Jesus washed his feet earlier. அதற்கு முன்னதாக ஆண்டவர் இயேசு யூதாஸுடைய பாதங்களை கழுவினார். He humbled himself. தம்மை தாமே அவர் தாழ்த்தினார். His heart was hardened. ஆனால் அவனுடைய இருதயமோ கடினப்பட்டது. And now on the table, இப்பொழுது பந்தி இருக்கும் பொழுது, it was his last chance. அவனுடைய கடைசி தருணமாய் இது இருந்தது. But he despised it. ஆனால் அதை அவன் அசட்டை பண்ணினான். He did not take sin seriously. அவன் பாவத்தை ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ளவில்லை. Yeah, we must realize it is my sin, our sin that crucified the Lord. என்னுடைய பாவம் நம்முடைய பாவம் தான் ஆண்டவரை சிலுவையிலே அறைந்தது என்பதை நாம் உணர்கிறவர்களாய் We இருக்க should வேண்டும். value that it is the Father gave his son for my sins. பிதா என்னுடைய பாவங்களின் நிமித்தம் தம்முடைய குமாரனை ஒப்புக் கொடுத்தார் என்று நாம் உணர Father வேண்டும். so valued me that he gave his son for me. தம்முடைய சொந்த குமாரனை எனக்காக கொடுக்கும் அளவிற்கு தேவன் என்னை அவ்வளவாய் மதிக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். But do I take sin seriously to value the great gift God has given me? Do I value his son so greatly that I take sin seriously? பிதா நமக்கு கொடுத்த அந்த மிகப்பெரிய அந்த ஈவாகிய கிறிஸ்துவை நான் அவ்வளவு பெரியவராக எண்ணுகிறேனா? எப்படி நான் பாவத்தை மிக ஜாக்கிரதையாக எடுப்பதன் மூலம் நான் அவரை மேன்மையானவராக எண்ணுகிறேனா? Do I value his son so greatly that I judge myself and take part in the breaking of bread? என்னை நானே நிதானித்து இந்த பந்தியிலே பங்கு பெறும் அளவிற்கு நான் தேவனை குமாரனை நான் மதிக்கிறேனா? The grief that the disciples had. அந்த சீஷர்களிடத்தில் இருந்ததான அந்த துக்கம். Will I hurt the Lord? நான் ஆண்டவரை காயப்படுத்தி விடுவேனோ? Do you have that grief? Lord, I have grieved you, Lord, please have mercy upon me. ஆண்டவரே, நான் உம்மை துக்கப்படுத்தி விட்டேன், தயவு செய்து என் மேலே இரக்கமாயிரும் என்கிற ஒரு துக்கம் நமக்கு இருக்கிறதா? Brothers and sisters, if you have that grief, let's take part in the breaking of bread. சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட துக்கம் இருந்தால் நாம்
இந்த பந்தியிலே பங்கு பெறலாம். This is not a ritual. இது ஏதோ ஒரு சடங்காச்சாரம் அல்ல. It is not, if I don't take part, I will lose something, nothing. இதில் நான் பங்கு பெறவில்லை என்றால் ஏதோ நான் இழந்து போயிடுவேன் என்பதெல்லாம் அல்ல. Not taking part is a serious thing, but not grieving over sin, that is serious. அப்பம் பிடுதலே பங்கு பெறாமல் அதை அசட்டை செய்வது அது ஒரு ஜாக்கிரதைப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் நாம் பாவத்தை ஜாக்கிரதையாக எடுக்காத பட்சத்திலே நாம் அப்பம் விட்டால் அது அதைவிட மிகவும் ஜாக்கிரதைப்பட வேண்டிய ஒரு விஷயம். Yeah, we cannot despise the table. நாம் பந்தியை அற்பமாய் எண்ணக்கூடாது. But you have to take sin seriously. ஆனால் பாவத்தை நாம் ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே. We know how the Lord took sin seriously. ஆண்டவர் எப்படி பாவத்தை ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். He did not commit one sin. அவர் ஒரு பாவம் கூட செய்யவே இல்லை. But on Gethsemane, ஆனால் கெத்செமனேயிலே we read in verse 37, 37ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். he took with him Peter and the two sons of Zebedee and began to be grieved and distressed. பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். My soul, verse 38, my soul is deeply grieved to the point of death. 38ஆம் வசனம், அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. He was grieved and deeply grieved. அவர் துக்கம் கொண்டார், மரணத்துக்கு ஏதுவான மிகுந்த ஆழமான துக்கம் கொண்டார். Not for his sins. அவருடைய பாவங்கள் நிமித்தம், பாவங்களுக்காக அல்ல. Because my sin and your sins is going to fall upon him. He was grieving for that. ஏனென்றால் என்னுடைய பாவமும் உங்களுடைய பாவமும் அவர் மேலே விழப்போகிறபடினாலே அந்த பாவங்கள் நிமித்தமாக அவர் துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். And because of that, there is going to be a separation between him and the Father. அது நிமித்தமாக அவருக்கும் பிதாவுக்கும் ஒரு பிரிவு ஏற்பட போகிறது. That is why I say, we should have this grief. அதனாலே தான் நாம் துக்கமடைய வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். Let us judge ourselves. நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம், நியாய தீர்ப்போம். The Lord said, remain here. ஆண்டவர் சொன்னார், இங்கே தரித்திருங்கள் என்று சொன்னார். இங்கே Verse 38, last part. 38வது வசனம் பிற்பகுதி, remain here and keep watch with me. நீங்கள் இங்கே தங்கி என்னோடே கூட விழித்திருங்கள். Remain where? எங்கே நாம் தங்கி இருக்க வேண்டும்? In the place, in the same place where the Lord saw the seriousness of sin. ஆண்டவர் பாவத்தினுடைய அகோர தன்மையை பார்த்த அந்த ஸ்தானமாகி அந்த இடத்திலே, அதே இடத்திலே நாம் தங்கி இருக்க வேண்டும். In the place where Jesus saw the grief in God's Father's heart because of the sins. பாவங்கள் நிமித்தம் பிதாவுடைய இருதயத்திலே இருக்கிற துக்கத்தை இயேசு பார்த்தாரே, அந்த நிலைமையிலே நாம் தரித்திருக்க வேண்டும். Lord said, remain here. இங்கே தங்கி இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். Keep watch with me. என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொன்னார். Like I am careful, you be careful. நான் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கிறது போல நீங்களும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். That is the right way to break bread. Remember his death. இது இந்த விதத்திலே தான் நான் சரியான விதத்திலே கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூர்ந்து நாம் அப்பத்திலே பங்கு பெற முடியும்.